வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு இரக்க குணம் நிறைந்த மீனம் ராசி நண்பர்களுக்கான 2025 ஏப்ரல் மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் மிக முக்கியமான பதிவாக இந்த முக்கியமான நேரத்தில் நாம் பார்க்க இருக்குங்க. சின்ன பதிவு தான், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. வழக்கம் போல் இந்த பதிவு இந்த மாதத்திற்கான கிரகநிலை எப்படி இருக்குது, பலன்கள் எப்படி இருக்குது, மாணவர்களுக்கு பெண்களுக்கு எப்படி இருக்குது, ஆரோக்கியம், இந்த மாதம் செய்ய வேண்டிய வழிபாடு, பரிகாரம்னு சொல்லி தெளிவாக சுருக்கமாக பார்க்குறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல இந்த மாதத்திற்கான கிரகநிலை அப்படின்னு பார்த்தா, ராசியிலேயே ராகு பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் சொல்லி ஒரு 3 கிரக கூட்டணிகள் இந்த மாதத்தில் ராசியில் இருக்குங்க. 2ஆம் வீட்டில் சந்திர பகவானும், 3ஆம் வீட்டில் குரு பகவானும், 4ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானும், 7இல் கேது பகவானும், 12இல் புதன் பகவான் மற்றும் சனி பகவான் சொல்லி 2 பேரும் சேர்ந்து 12ஆம் வீட்டில் இருக்காங்க. இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த மாதிரியான கிரகநிலைகள் உள்ள சூழ்நிலையில் இந்த ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி சனி திசை நடப்பில் உள்ள இந்த காலம் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை மீனராசிக்கு என்ன மாதிரியான சாதக பாதக விஷயங்களை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, 2இல் இருக்கக்கூடிய சூரிய பகவான் வேலை விஷயமாக அலைச்சல்களை கொடுத்தாலுமே வேலை சார்ந்து பிஸ்னஸ் சார்ந்து போல்டான முடிவு எடுக்கிறதுக்கு மனசில் தைரியம் உண்டாகுங்க. அதற்கான தன்னம்பிக்கை தைரியம் மனதளவில் மீனம் ராசி நண்பர்களுக்கு கிடைக்கும். வியாபாரம் சார்ந்து புது ஒப்பந்தங்கள் கிடைக்கிறது, புது ஆர்டர்கள் கிடைக்கிறது, இதெல்லாமே ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புனே சொல்லலாம். அதுலேயுமே முக்கியமாக எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கல் துறை சார்ந்த நண்பர்களுக்கு நல்லா இருக்கும். கம்ப்யூட்டர் துறை சார்ந்து வேலை செய்யக்கூடிய நண்பர்களுக்கும் சூப்பராக இருக்கும். அல்லது கம்ப்யூட்டர் துறையில் உதிரி பாகங்கள் விற்கக்கூடிய கடை வச்சுருக்கீங்க, எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே வியாபாரம் மீனம் ராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்குங்க. என்னதான் வேலை வியாபாரத்தில் நீங்கள் ஆக்டிவாக இருந்தாலுமே ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானை நம்ம மறந்துடவே கூடாதுங்க. ஃபேமிலி, பிஸ்னஸ்ஸு, பிள்ளைகள், ஆஃபீஸ்ன்னு சொல்லி எதில் முடிவு எடுக்கிறதா இருந்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து முடிவு எடுக்கணும். அதுவும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தனியாக முடிவு எடுக்காமல் நம்ம குடும்ப உறுப்பினர்களோட நீங்கள் சேர்ந்து கலந்து முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். நெடுநாள் கனவு நிறைவேறும். அது ஒரு வீடு மனை வாங்குறது இருக்கலாம், ஒரு வண்டி, ஃபோனு, ஏதாச்சும் ஒன்று சம்திங், அந்த கனவுங்கிறது கண்டிப்பாக நிறைவேறும். 7இல் இருக்கக்கூடிய கேது பகவானால் மாற்று மொழி பேசும் நண்பர்களால் தொழில் வருமானத்துக்கு ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட்டே நல்லா கிடைக்கும். ஆஃபீஸ் அண்டு ஃபேமிலியில் முன்கோபத்தை தவிர்ப்பது உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கும். நீங்கள் அங்கே முன்கோபமாக பேசுனீங்கன்னா அங்கே கிடைக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது உங்களுக்கு டென்ஷன் கிரியேட் பண்ணிடுங்க. இந்த மாதம் குடும்பம் மற்றும் நிதிநிலை எப்படின்னு பார்த்தா, 3இல் ரிஷப குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் லிஸ்ட்லேயே இல்லாத செலவுகளை கொடுப்பார். போன மாதம் யோசிச்சா இருக்க மாட்டீங்க, ஏப்ரல் இந்த செலவு பண்ணலான்னு. அந்த செலவெல்லாம் வரும். அது மேக்சிமம் சுப செலவாக இருந்தாலுமே காசு கையில் இருக்கிற காசு கரை போகிறது உண்மை தானே. ஸோ அதனால் செலவு தான். 4வது வாரத்தில் 6ஆம் வீட்டுக்கு மாறப்போகும் கேது பகவான் பிள்ளைகளால் ஒரு பெருமையை உங்களுக்கு கொடுப்பாரு. இது எக்ஸாம் டைமு, நல்ல மார்க்கு, நல்ல ரிசல்ட்டு, நல்ல ஒரு போட்டியில் வெற்றி அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். உங்கள் பிள்ளைகளுமே நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க. விளையாட்டு, படிப்பு எல்லாமே. ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் லைஃப் ஸ்டைலே மாற்றக்கூடிய தன்மை இருக்கிறனால குடும்பத்தில் அதனால் ஒரு அவமரியாதை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம யாருக்கும் மரியாதை கொடுக்கலைன்னா நமக்கும் யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நான் உணர்ந்துக்கணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது இந்த சனி திசை காலம் முடியும் வரைக்குமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. 2வது வாரத்தில் சூரிய பகவான் 2ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆவார். அப்போ சொத்து பிரச்சனை, பூர்வீக சொத்தில் பழைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தலை தூக்குற மாதிரி இருக்கும். பழைய பிரச்சனைகள் பூதாகரமாக கிளம்பி வர மாதிரியோடு இருக்கலாம். அது 3, 4ஆம் வாரத்தில் அது தொடர்பான டென்ஷன்கள் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது வாரத்தில் 4ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானால் நிதிநிலை உயரும், பண வரவில் இருந்த தடைகள் அகலும், விற்காத பழைய சரக்குகள் விற்கிறதுக்கு மூலமாகவும் அதன் மூலமாக எதிர்பார்க்காத லாபம் கணிசமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்க கடனுக்கு தயவு செஞ்சு ஜாமீன் போக வேணாம். ஜாமீன்னா அவங்க பணம் கட்டலைன்னா நான் கட்டிடுறேன், ரொம்ப நல்ல ஃப்ரெண்டுங்க, கொடுங்க நான் பார்த்துக்கிறேன், அவர் விடலைன்னா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பெரிய வாக்குறுதியெல்லாம் கொடுத்து யாருக்கும் பணம் வாங்கி தர வேணாம். ஏன்னா உண்மையாலுமே அந்த பணத்தை மறுபடியும் நீங்கள் தான் கட்டணும். அதனால் அது பார்த்துக்குங்க. இந்த மாதம் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, 3வது வாரம் ஆரம்பத்தில் ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வேலை, சுற்றுலான்னு சொல்லி திடீர் பயணம் உருவாகிறதுக்கு சகோதரிகளுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக அலைச்சல், சோர்வு, சுபச்செலவு இருந்தாலுமே செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. கால் சுளுக்கு, கை சுளுக்கு, கழுத்து சுளுக்கிருச்சு, முதுகு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சகோதரிகளுக்கு டென்ஷன் பண்ணும். ஆரோக்கியமான உணவு, ஓய்வு இதெல்லாமே அவசியம். 3ஆம் வாரத்தில் குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்குது. வண்டியில் போகும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். புது பிஸ்னஸ் பிளான் உங்களுக்கு இருக்குது, அதை சக்ஸஸ் பண்ணலாம், நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ சனி திசை காலம் அப்படிங்கிறனால ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது இருந்தாலுமே உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துட்டு
அதுக்கான முதலீடுகள் உங்கள் கைவசம் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சகோதரிகள் யோசித்து நீங்கள் செய்யலாங்க. அடுத்ததாக இந்த மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 12இல் உள்ள சனி பகவான் நரம்பு சார்ந்த ஆரோக்கிய பிரச்சனைகளை உருவாக்குவாருங்க. பாத வலி வர்றது, மூட்டு வலி, சின்னதாக அடிபடுறது, சின்னதாக ரத்தக்காயம் வர்றது, சின்னதாக தையல் போடுறதுன்னு சொல்லி சின்ன சின்ன வலிகளோட வாழ்க்கையை நடத்துகிற மாதிரி இந்த நிலைமை இந்த மாதத்தில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலம்னே நாம் சொல்லலாம். ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலுமே அதை இம்மீடியட்டாக ஒரு சரியான மருத்துவம், முறையான மருந்துகளை நீங்கள் எடுத்து நீங்கள் அந்த பிரச்சனையை கட்டுக்குள் வைக்கவோ அல்லது குணப்படுத்துறதுக்கோ நீங்கள் முடிவு செய்யுங்க. சின்ன பிரச்சனை தானே பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு நீங்கள் பெரிய பிரச்சனையாக எதையுமே நீங்கள் உருவாக்க வேணாம். இது ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லை, அது குடும்பமாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, உங்கள் வேலைகளை அப்பப்போ முடிக்கிறது அப்படிங்கிறதுமே ஒரு ஆரோக்கியமான விஷயமாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆரோக்கியம் சார்ந்து எச்சரிக்கையாக இருங்க. இதற்கு என்ன செய்யலான்னா, சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு 2 எள் எண்ணெய் தீபம் போட்டு அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது இதற்கான தாக்கம் அப்படிங்கிறது ஓரளவு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அலைச்சலுக்கு தகுந்த ஓய்வு, உறக்கம், ஊட்டச்சத்தான உணவுகள் மீனராசி நண்பர்கள் அவசியம் எடுக்க வேண்டிய காலமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். ஸோ இதை மறந்துடக்கூடாதுங்க. இது மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, என்ன தான் சனி திசை நடந்தாலுமே மாணவர்களோட வெற்றியில் எந்த தடையும் பெரிதாக இருப்பதாக தெரியவில்லை. அப்படின்னா ஆனாலுமே கவனத்தோடு கடின உழைப்பு அப்படிங்கிறது சின்ன வெற்றியை பெரிய வெற்றியாக மாற்றும் மாணவர்களுக்கு. இது 10th +2 எக்ஸாம் நடக்கிற டைமு. அதே மாதிரி நிறைய மேல் படிப்புக்கான நீங்கள் என்ட்ரன்ஸு கோச்சிங்க்கெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. இதில் கொஞ்சம் கவனமாக விளையாட்டுத்தனத்தை விட்டுட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் வெற்றி பெற முடியும். அதே போல் தடைப்பட்ட படிப்பு மீண்டும் தொடங்குவதற்கு ஒரு உகந்த காலமாக இந்த காலம் இருக்குங்க. இந்த ஏப்ரல் மாதத்தை இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றுறதுக்கு வழிபாடு இருக்கா அப்படின்னு பார்த்தா, இந்த மாதத்தில் என்ன செய்யணும், ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையுமே காகத்துக்கு சாதம் வைத்து 2 எள் எண்ணெய் தீபம் போட்டு சனிக்கிழமை நாளில் சனி பகவானுக்கு வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு நாளுமே விநாயகர் பெருமான் வழிபாடு, எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். இந்த 3 வழிபாட்டை மீனம் ராசி நண்பர்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யணும். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதும் ஒரு மிகச்சிறந்த பரிகாரம் இருக்கும், வழிபாடாகவும் இருக்குங்க. அடுத்ததாக இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பார்த்தா, ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் சேவை சார்ந்து தொழிலில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்குமே உணவு தானம், உடை தானம், தண்ணீர் பாட்டில் வாங்கி தரது, அவங்களுக்கான மருத்துவ உதவிகள், மருத்துவ செலவுகள் நீங்கள் செய்கிறது, இதெல்லாமே ஒரு பெரிய பரிகாரம் இருக்கும். இது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலை கூட உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு மேக்சிமம் இறைவன் வழிவகை செய்வார். அப்படிங்கிறனால இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை மீனம் ராசி நண்பர்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த பதிவு மீனம் ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத பதிவு அப்படிங்கிறது ஒரு பொது பலன் இருந்தாலுமே, எவ்வளோதான் நியரஸ்ட்டாக இருந்தாலுமே முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய சுயஜாதகம், உங்கள் குடும்பத்தாரோட சுயஜாதகத்தை உங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த முடிவு எடுக்கலாங்க. இந்த பதிவு நிச்சயமாக ஏப்ரல் மாதத்திற்கான வழிகாட்டுதல் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வான பதிவாகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த பதிவுக்கான கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.